ஆகவே தேவன் நமக்கு பலத்தை தந்து அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு இன்னும் பலனடைய தேவன் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்து வழி நடத்துவாராக. நம்ம பாடத்துக்குள்ளாக போலாம். இன்று நான் தெரிந்து கொண்ட தியான வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. படிங்க, தொடர்ந்து படிங்க. வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அப்போ இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், சோதனை நாட்களில் நடந்தது போல அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா வேதாகமத்துல சொல்லப்படுது. இப்போ அதே போல அந்த நாட்களை போலன்னு சொல்லப்படும் போது வேதாகமத்துல நிறைய இடம் குறிக்கப்பட்டிருக்கும். நோவா நாட்களில் நடந்தது போல அப்படின்ற நிறைய காரியங்கள் என்ன இருக்கு, லோத்தின் நாட்கள் நடந்தது போல, இப்படி வேதாகமத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனா இந்த வசனத்தை சொல்லப்படும் போது சோதனை நாட்களில் நடந்தது போல அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது. அப்படியே தொடர்ச்சியா படிங்க. 9ஆம் வசனம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். போதும். இப்ப மேல வசனம் 8வது வசனத்துல என்ன படிச்சுன்னா சோதனை நாட்களில் நடந்தது போல அப்படின்னு படிச்சோம். இப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து என்ன பண்ணாருன்னா கூட்டிட்டு வந்து அந்த வனாந்தர பிரயாணம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா ஒரு சோதனை காலமா தான் என்ன இருந்தது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். இப்ப தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்துல என்ன பண்ணாருன்னா சோதித்தார் அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம படிக்கிறோம். இப்ப அடுத்த வசனம் படிக்கப்படும் போது 9வது வசனத்துல அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து அப்படின்னு என்ன பண்ணப்படுது. இப்ப யார் சோதிச்சாவான்? 8வது வசனத்தை படிச்சோம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாரு, சோதிச்சாரு. 9வது வசனத்துல படிக்கப்படும் போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, தேவனை சோதிச்சாங்க அப்படின்றது என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பேருக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேலை என்ன பண்ணுவோம் கொடுப்போம். அந்த வேலை கொடுத்த பிறகு அவங்க நம்மள என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வேலை வாங்கிட்டே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். வீட்டுல கூட ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லப்படும் போது பால் வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்மள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க வேலை வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்போ தேவன் இந்த ஜனத்தை சோதிக்கப்படும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனை சோதிச்சாங்க அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது. அப்படியே படிங்க தொடர்ச்சியா. 11ஆம் வசனம். 10ஆம் வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்போ நான் இந்த சந்ததியை நான் ஆரோசித்து அப்படின்னு படிக்கிறோம்ல, நம்ம தமிழ் தூய தமிழ்லாம் படித்தோம்னா வெறுத்து இந்த ஜனத்தை நான் என்ன பண்ணிட்டேன், வெறுத்து அவர் கோபத்துல என்ன பண்ணிட்டாருன்னா என்னுடைய வழிகளை இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அறிந்து கொள்ள மாட்டாங்க, என்னுடைய இளைப்பாறுதலை இவங்க பிரவேசிப்பது மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல என்ன பண்ணிட்டாரு தேவன் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்போ இந்த காரியம் தான் இந்த வசனங்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த சோதனை நாட்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு கொடுக்கப்படுது. இப்ப நம்ம ஒரு சீக்வன்ஸா போட்டோம் அப்படின்னா எப்படி போடலாம்னா, இப்ப நீங்க பாருங்க, தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துல என்ன பண்ணாருன்னா சோதிச்சாரு. சோதிக்கப்படும் போது இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, தேவனைய சோதிச்சாங்க. தேவனுக்கு ஏற்றபடி என்ன பண்ணல இவங்க நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா தேவனுடைய வழி என்ன பண்ணிக்கல இவங்க புரிஞ்சிக்காம இருக்கப்படும் போது தேவன் அந்த ஜனத்தை ஆரோசித்து வெறுத்து என்ன பண்ணிட்டாருன்னா கோபத்துல நீ என்ன பண்ண மாட்ட, என்னுடைய இளைப்பாறுதல்ல நீ பிரவேசிக்க மாட்ட அப்படின்றது தேவன் என்ன பண்ணிட்டாரு இங்க சொல்லிட்டாரு அப்படின்றதான் நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த ஒரு இளைப்பாறுதல பிரவேசிக்காம போறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நீங்க அதுலயே படிச்சீங்கன்னா அதுலயே 3:19 படிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ஜனங்கள் ஏன் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல, கானானுக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா அவங்க அவிசுவாசத்தினால என்ன பண்ணலையா
அந்த ஜனங்கள் அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது. இதை எழுதிட்டு நமக்கு பேரலா என்ன பண்றாரு, இப்ப இங்க இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்தி எழுதுறாருல, எகிப்துல இருந்து நான் விடுதலையாக்கி நான் கானானுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு அடையாளம் இருக்கு. அதை கூட நீங்க வந்து படிக்கலாம் பாருங்க. நீங்க அப்படியே படிச்சீங்கன்னா 4:12 கூட படிங்க. சாரி 3:12. எபிரேயர் 3:3 அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்திட்டு நமக்கு என்ன பண்றாரு வந்து பொருள் எழுதுறாரு. நமக்குள்ளேயே என்ன பண்ற கூடாதான், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்ன பண்ற கூடாது, நமக்குள்ளேயே வந்துடக்கூடாது. அப்படி வந்துடுச்சு அப்படின்னா யாரை பிரிச்சுட்டான் இந்த வசனத்துல படிக்கப்படும் போது, தேவனையும் நம்மளே என்ன பண்ணிட்டான் வந்து பிரிச்சிடுது. அப்போ இந்த அவிசுவாசம் வரப்படும் போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன பண்ணுது, அது வந்து கட் பண்ணி என்ன பண்ணிடுனா விட்டுது அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம் சார். அப்ப என்னன்னா இது நமக்கு ஒரு அடையாளமா என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. அதை கூட நீங்க படிக்கணும்னா இந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லுவாரு. 4:11 படிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். அப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் அந்த திருஷ்டாந்தத்தின் படியே அப்படின்னு என்ன பண்றாரு. இது ஒரு திருஷ்டாந்தம் என்ன இருக்கு, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்தது நமக்கு என்ன இருக்கா வந்து ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. அதுல நமக்கு ஒரு பொருள் இருக்கு. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்குன்னா கத்துக்க வேண்டிய பாடம் என்ன இருக்கு வந்து இருக்கு அப்படின்றது இந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நம்ம வந்து பார்க்கப்படும் போது இந்த சோதனை நாட்கள்ல நடந்த விஷயம் நமக்கு ஒரு பாடம் இருக்கு. இப்ப நம்ம சின்னதா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எதனால வந்து சோதிக்கணும், தேவன் வந்து எதை சோதிப்பாங்க. ஸ்கூல்ல கூட என்ன பண்ணுவாங்க வந்து டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. அது என்னதான் வந்து ஒரு சோதனை தான். செக் பண்ணி என்ன பண்றாங்க வந்து பாக்குறாங்க. அப்ப பார்க்கப்படும் போது அந்த மாணவன் அதற்கு தகுதியானவனா இல்லையா அப்படின்றது என்ன பண்ணுவோம் வந்து ஒரு டெஸ்ட் வந்து வேறு பிரிச்சு பார்க்கக்கூடியதா என்ன இருக்கும்னா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஒரு கார் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரோட்ல விடுறதுக்கு முன்னாடி லைவ்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க வந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் என்ன பண்ண 1,00,000 கிலோமீட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டுவாங்க. மலை பள்ளத்துல ஓட்டுவாங்க, மழை அடிக்கும் போது ஓட்டுவாங்க. இந்த லோடு வச்சு என்ன பண்ணுவாங்க ஓட்டி பார்த்து இந்த கார் தகுதியானதா, இந்த ரோட்டுக்கெல்லாம் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த கார் என்ன பண்ணுவாங்கன்னா லைவுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து பப்ளிக் மத்தியில வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ சோதனை அப்படின்றது நம்ம எதற்காக அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம்னா அதற்கு அது தகுதியா அப்படின்றது என்ன பண்ணுது வந்து ஒரு சோதனை செய்யப்படும் போது இதற்கு இது தகுதியா இருக்கா அப்படின்றத என்ன பண்ணோம்னா அந்த சோதனையை வந்து வெளிப்படுத்தக்கூடியதா என்ன இருக்குன்னா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் சார். அப்ப தேவன் இந்த ஜனத்தை சோதிக்கப்படும் போது அந்த ஜனம் அதுக்கு உண்டான ஒரு தகுதி என்ன பண்ணிடுச்சு வந்து இழந்து போயிடுச்சு. இழந்து போனதுக்கு உண்டான காரணம் என்னன்னா அந்த அவிசுவாசம் இருந்தனால தேவன் கொடுத்த அந்த இளைப்பாறுதல பிரவேசிக்காம என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்ப நம்ம வந்து பார்க்கப்படும் போது சோதனையிலே நிறைய வித சோதனைகள் என்ன இருக்கு வந்து இருக்கு. இப்ப தேவன் என்ன பண்றாரு சோதிக்கிறாரு. நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம் தேவன் என்ன பண்றாரு தேவனுடைய மனுஷர்களை அவர் சோதிக்கிறாரு. வேற யார் சோதிக்கிறா? சாத்தான் என்ன பண்றான், அவன் பேர் என்னதான் வந்து சோதனைக்காரன் தான் என்ன பண்ணப்படுது சொல்லப்படுது. அடுத்து என்ன வேற என்ன சோதனை இருக்கு? நம்மளே என்ன பண்ணிக்கலாமா வந்து தன்னுடைய சுயேட்சினாலே சோதிக்க சிக்குண்டு என்ன பண்றான் ஒவ்வொருத்தனும் வந்து சோதிக்கப்படுறான் அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா வசனம் என்ன பண்ணப்படுது சொல்லப்படுது அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ நம்ம வந்து பார்க்கப்படும் போது இப்ப தேவன் ஒரு சோதனை கொண்டு வர்றதுக்கும் சாத்தான் ஒரு சோதனை கொண்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் என்ன இருக்கு வந்து தேவனும் சோதிக்கிறாரு, சாத்தான் என்ன பண்றான் வந்து சோதிக்கிறான். அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கப்படும் போது இப்போ தேவன் எந்த ஒரு இன்டென்ஷன்ல வந்து சோதிக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஜனங்களை என்ன பண்ணணும் வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் தேவன் என்ன பண்ணுவார் வந்து சோதிப்பாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா சாத்தான் சோதிக்கிறது எப்படி இருக்கும் வந்து இவனை எப்படின்னா என்ன பண்ணிடணும் வந்து கீழே விழ வச்சிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். யோபனுடைய
வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கப்படும் போதே நமக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், நம்ம புரிஞ்சு பார்த்துக்கலாம். அப்போ தேவன் வந்து சோதிக்கப்படும் போது அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், பிளஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாருன்னா சோதிக்கிறாரு. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கூட எடுத்து பாருங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம்னா, ஆபிரகாம தேவன் என்ன பண்ணாரா வந்து சோதிச்சாரு. நீ குமாரனை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணு, பலி செலுத்து அப்படின்னு என்ன பண்ணாரு வந்து தேவன் வந்து சொன்னாரு வந்து. இப்போ சொல்லப்படும் போது ஆபிரகாம் என்ன பண்ணாரு வந்து அந்த வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நடந்தார் அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். இந்த கீழ்ப்படிஞ்சு நடந்தாருன்றது நம்ம பாக்குறோம்ல. இப்போ அந்த பையனை ஈசாக்கு என்ன பண்றாரு, படுக்க வச்சு அவர் வெட்டுற லெவலுக்கு என்ன பண்ணிட்டாரு வந்து போயிட்டாரா. இப்போ தேவனுடைய வார்த்தை நீ பலி செலுத்துன்னு என்ன பண்ணிட்டாரு, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டாச்சு. இப்படி சொல்லப்பட்டு இருக்கப்படும் போது ஒரு டெஸ்ட் தான் தேவன் சோதிக்கிறாரு. இந்த சோதனை வரப்படும் போது ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா எது தேவையா இருக்கு வந்து, ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தினார்ல, எதன் மூலமா செலுத்தினார், அதை வந்து விசுவாசத்தினால. அவர் என்ன பண்ணாரு, நம்ம எபிரேயர் புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறோம், விசுவாசத்தினால என்ன பண்ணாரு, அந்த வசனம் கூட படிச்சுலாம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். அப்போ விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு என்ன பண்ணாரா. அப்போ விசுவாசத்தினாலதான் என்ன பண்ணாரு, கீழே படிச்சீங்கனால அந்த வசனத்துக்கு இன்னும் விளக்கம் என்ன பண்றாரு, தேவன் மரித்தோர் என்ன பண்றாரு உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார் சொல்லி ஈசாக்க பலி செலுத்துற அளவுக்கு என்ன பண்ணாரு, அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு விசுவாசி என்ன பண்ணாரு, கீழ்ப்படிஞ்சாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா எது நமக்கு தேவையா இருக்கு வந்து, விசுவாசம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, தேவையா இருக்கு. அந்த விசுவாசம் இல்ல அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ண முடியாது, கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா ஏன் விசுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணலாம், வரலாம்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா ஏன் விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம கீழ்ப்படியணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்ம என்ன பண்ணலாம், எழுப்பி நம்ம பார்க்கலாம்ல. ஏன் அப்படின்னா தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா அதை விசுவாசிச்சா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், அந்த வார்த்தைக்கு வந்து கீழ்ப்படியே முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா அதை முதலாவது நம்ம விசுவாசிச்சாதான் தேவனுடைய வார்த்தைக்கே நம்ம என்ன பண்ண முடியும், கீழ்ப்படிய முடியும். இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பாருங்க. இப்ப குமாரனை பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படும் போது இவர் யோசிச்சா என்ன யோசிக்கலாம் வந்து, ஒரு வாரம் விசுவாசம் இல்லாம யோசிச்சாருன்னா என்ன யோசிக்கலாம், இவர் வந்து தேவனே உங்களுக்கு என்ன இல்ல கண்ணு இல்லையா, இந்த மாதிரி அழகான பிள்ளையை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி பலி செலுத்த நீங்க என்ன பண்றீங்க சொல்றீங்களே அப்படின்னு என்ன பண்ணலாம் வந்து யோசனைகள்லாம் வந்து வரலாம். ஆனா ஃபெய்த் இருக்கிறதுனால இவர் மறிச்சா கூட தேவனால என்ன பண்ண முடியும் வந்து உயிரோடு எழுப்ப முடியும்ன்ற அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் அந்த பலி என்ன பண்ண முடிஞ்சது, அந்த சாக்ரிஃபைஸ வந்து அவரால் வந்து செய்யறதுக்கு கத்தி எடுத்து என்ன பண்ண முடிஞ்சுன்னா ஓங்க முடிஞ்சது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கீழ்ப்படிய முடியும் அப்படின்றத என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஏன் விசுவாசத்தின் மூலமா அப்படின்றத நம்ம இன்னொரு ஸ்டெப் நம்ம ஏத்தி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப தேவன் வந்து கீழ்ப்படிய சொன்னாரா, நீ பலி செலுத்துன்னு என்ன பண்ணாரு, ஆபிரகாம் கிட்ட ஈசாக்க பலி செலுத்துன்னு சொன்னாரா. இப்போ ஆபிரகாமுக்கு அது ஒரு சோதனை. இது ஆபிரகாமுக்கு நடந்த ஒரு விஷயம் மட்டும் தானா, அதுல வேற எதுவும் பொருள் இல்லையா, அதுல என்ன இருக்கு வந்து, இப்ப ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலி செலுத்த என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தாருல. இப்ப ஒப்பு கொடுக்கப்படும் போது நீங்க பாருங்க அதுல ஞான அர்த்தம் கூட என்ன இருக்கு வந்து, இப்ப பிதாவாகிய தேவன் குமாரனை பலி செலுத்துறதுக்கு உண்டான ஒரு அடையாளமா என்ன இருக்கு வந்து அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரு, வைத்து இருக்காரு. இப்ப ஆபிரகாமுக்கு வந்து இதெல்லாம் புரியுமா, இப்ப ஆபிரகாமுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரி பலி செலுத்துப்பா இதுல ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுக்கு புரியுமா, புரியவே புரியாது. அப்போ நம்ம வந்து பார்க்கப்படும் போது தேவன் சொல்லிடுவாரு, சொன்னா கூட அது என்ன ஆகாது வந்து அது விசுவாசத்தின் மூலமா தான் கீழ்ப்படியணுமே தவிர எல்லாமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கீழ்ப்படியணும்ன்றது என்ன இல்லைன்னா முடியாது. ஏன்னா தேவனுடைய ஞானம் வேற, நம்மளுடைய ஞானம் வேற,
தேவனுடைய வல்லமை வேற, நம்மளுடைய வல்லமை வேற. நம்மளுடைய வல்லமை வச்சு நம்ம தேவனுடைய காரியத்தை, நம்மளுடைய ஞானத்தை வச்சு தேவனுடைய காரியத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியாதுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்பட்டு நடக்க முடியாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்குன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம் சோசலே. அப்ப என்னன்னா இந்த இடத்துல இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணார்னா விடுதலையாக்கி வனாந்தர பிரயாணம், அதுக்கப்புறம் கானானுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, வாக்கு பண்ணாரு. இது நமக்கு பேரலா என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இப்போ நீங்க வந்து பாருங்க, இங்க எகிப்துல இருந்து தேவன் நம்மள என்ன பண்ணிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரா? இந்த உலகத்துல இருந்து தேவன் என்ன பண்ணிட்டாரு, விடுதலையாக்கி இப்போ நமக்கு என்ன இருக்கு வந்து ஒரு வனாந்திர பிரயாணம் என்ன இருக்கு வந்து இருக்கு. ஒரு சோதனை நாட்கள் நடந்தது போலதான் இன்னைக்கு சோதனை, ஒரு டெஸ்டிங். எப்ப ஞானஸ்தானம் எடுத்து வரமோ அப்பத்துல இருந்து நமக்கு என்ன இருக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் தான் என்ன இருக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். இதுல நம்ம ஜெயிக்கப்படும் போது தேவன் எங்க கொண்டு போறாரு, அவங்களை எங்க கொண்டு போறேன்னு சொன்னார்னா கானான் தேசத்துக்கு என்ன பண்ற கொண்டு போறேன்னு சொன்னாரு. நம்மள எங்க கொண்டு போறேன்னாரு பரம கானானுக்கு கொண்டு போறேன்னு தேவன் என்ன பண்ணிருக்காரு, வாக்கு பண்ணிருக்காரு. அப்ப பேரலா அங்க நடந்த விஷயத்துக்கு நமக்கு என்ன இருக்குன்னா அப்படியே ஒரு பொருள் என்ன இருக்குன்னா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்ப நம்ம வந்து பார்க்கப்படும் போது அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு சோதனை நாட்கள்ல என்ன பண்ணல, அவிசுவாசத்தினால கீழ்ப்படியாம போனதுனால அவங்க இளைப்பாறுல பிரவேசிக்கல. இப்போ நிறைய இடத்துல இந்த வனாந்தர பிரயாணத்துல தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா கோபம் மூட்டிட்டே என்ன பண்ணுவாங்க, நிறைய இடம் இருக்கு வந்து. அப்போ நீங்க பார்க்கப்படும் போது தண்ணி இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவாங்க வந்து தண்ணி இல்ல, சாப்பாடு இல்லைன்னா உடனே இல்ல, சாப்பாடு இல்ல, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா முறுமுறுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தேவனால இது செய்ய முடியுமா அது செய்ய முடியுமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இடத்த நம்ம வந்து பார்த்து அதுல நமக்கு என்ன பொருள் இருக்குன்றத மட்டும் என்ன பண்ணிக்க போறோம்னா இந்த பாடத்துல வந்து நிதானிச்சு வந்து பார்க்க இருக்கோம். இது எந்த ஒரு பகுதி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை வேவு பார்க்க என்ன பண்றாரு வந்து மோசே வந்து அனுப்புவாரு. அந்த இடத்துல நடந்த விஷயத்த நம்ம நிதானிச்சு வந்து பார்த்து நமக்கு என்ன பொருள் இருக்கு அப்படின்றத நம்ம நிதானிச்சு வந்து பார்க்க இந்த பாடத்தை என்ன பண்ண போறோம்னா நம்ம நிறைவு பண்ண போறோம். இப்போ வந்து படிக்கலாம் பாருங்க. என்னாகமும் உபாகமும் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1ஆம் வசனம் 21ஆம் வசனம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும் நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறுசெய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். போதும். இப்ப என்னன்னா மோசே என்ன சொல்லிட்டாருன்னா தேவன் முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, வைத்திருக்காரு, நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம் சுதந்திரத்து கொள்ளலாம் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. இங்க நீங்க வந்து பார்க்கப்படும் போது இந்த பாரான் வனாந்தரத்துல என்ன பண்றாங்க, ஆக்சுவலா என்னன்னா தேவன் எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கி பாரான் வனாந்தரத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஆக்சுவலா என்னன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல போயிட்டு கானான் என்ன பண்ணு இவங்க வந்து சுதந்திரத்து கொள்ளணும் நியர்பைல இருக்கிறாங்க. இப்போ மோசே என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி போய் சுதந்திரத்து கொள்ளுங்கன்னு சொல்லப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வேவுக்கார அனுப்பிச்சு கொஞ்சம் வேவு பார்த்துட்டு பிற்பாடு என்ன பண்ணலாம் நம்ம வந்து போகலாம் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா இந்த ஜனங்கள் வந்து சொல்றாங்க. அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னாகமம் எடுத்துக்கலாம் பாருங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17ல இருந்து படிங்க கொஞ்சம் வேகமா. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது போதும் போதும். ஆக்சுவலா என்னன்னா வேவ் பாக்குற மெத்தட் என்ன பண்றாரு, நீங்க இதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுங்க அந்த தேசத்துல போய் வேவ் பார்த்துட்டு வாங்க அப்படின்றத என்ன பண்றாருன்னா பெரிய ஒரு லிஸ்ட் என்ன பண்றாரு வந்து கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். அதுல நீங்க வந்து படிச்சீங்கன்னா இவங்க போய் ஒரு 40 நாள் என்ன பண்றாங்க வந்து இவங்க போய் வேவ் பாக்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரா என்ன பண்றாங்க வந்து
அனுப்பி இவங்க வந்து வேவ் பாக்குறாங்க. வேவ் பார்த்து ஒரு ரிப்போர்ட் என்ன பண்றாங்க வந்து எடுத்துட்டு வராங்க. அதை கூட நீங்க வந்து படிக்கலாம். 25 படிங்க. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசேக்கு ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவர்களும் சபையார் அனைவரும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. போதும். இப்ப என்ன, தேவன் முன்னாடியே சொல்லிட்டாரு, இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தாதான் என்ன பண்ணுவாங்க வந்து நம்புவாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். போய் வேவ் பார்த்துட்டு வந்து உண்மையிலே சூப்பரான ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியெல்லாம் என்ன பண்றாங்க எடுத்துட்டு வரப்படும் போது, இப்போ இவ்வளவு தூரம் பேசிட்டு ஆனாலும் சொல்லி என்ன பண்றாங்க வந்து அடுத்த வார்த்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அப்போ நம்ம வந்து பார்க்கப்படும் போது ஆனாலும் சொல்லிட்டு என்ன எடுக்கிறாங்கன்னா, தேசம் நல்ல தேசம் தான். ஆனா அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, பயங்கர பவர்ஃபுல், ஒரு மைட்டி பீப்புளா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க. அவங்க அரணிப்பான பட்டணம் ஆக்சுவலா என்னன்னா ஃபுல் ப்ரொடக்ஷனோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. அங்க ஏனோக்கின் புத்திரர் ராட்சசர் எல்லாம் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா இங்க ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றாங்க வந்து சொல்றாங்க. அப்படியே நீங்க படிங்க. 30 கூட படிங்க. அப்பொழுது மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். போதும். இப்போ அங்க பார்க்கப்படும் போது 10 பேர் ரிப்போர்ட் என்னன்னா, அந்த ஜனம் எப்படி இருக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல், பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ காலேபோட ரிப்போர்ட் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த ஜனத்தை என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியா போய் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்றத என்ன பண்றாருன்னா இங்க வந்து சொல்றாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப என்னன்னா காலேபுக்கு என்ன ஒரு விசுவாசம் இருந்தா அந்த வார்த்தை என்ன பண்ண முடியும், அவரால் வந்து சொல்ல முடியும். அப்ப ஈஸியா என்ன பண்ணிடலாம், அதை போயிட்டு நம்ம அடிச்சு என்ன பண்ணிடலாம் வாங்கிடலாம். சொல்லக்கூடிய அறிவு ஞானம் யாருக்கு இருக்குன்னா காலேபுக்கு என்ன பண்றது இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்படியே தொடர்ச்சியா படிச்சோம்னா 31 இருந்து படிங்க. அங்கே ராட்சச பிறவியான அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்து அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். போதும். அப்ப என்னன்னா இப்ப காலேப் சொல்றாரு, ஆனா மத்தவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன, கண்டிப்பா நம்ம போய் என்ன பண்ண முடியாது, அங்க போயிட்டு வந்து வின் பண்ணவே முடியாது. அந்த தேசத்துல இருக்க பெரிய ராட்சசர்களா பலவான்களா இருக்கிறாங்க. கண்டிப்பா போனா நம்மள என்ன பண்றாங்கன்னா அவங்க தன்னுடைய ஜனத்தையே அவங்க கொன்று குவிக்கக்கூடிய ஒரு பீப்புளா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. நம்மள மாட்டணும் அப்படின்னா அவங்க கையில நம்ம யார் தான் வந்து மொத்தமா முடிச்சிடுவாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்டா என்ன இருக்குன்னா இருக்கு. இந்த வேவ் பார்த்த விஷயம் ஜனங்கள் மத்தியில என்ன ஆகுது வந்து ஸ்ப்ரெட் ஆகப்படும் போது அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அவிசுவாசமா என்ன பண்றாங்க, நாங்க பேசாம எங்கேயே இருந்திருக்கலாம், வந்து எகிப்திலே நாங்க என்ன பண்ணோம் நல்லா இருந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நீங்க அதை 14ஆம் அதிகாரத்துல கூட நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா படிச்சு பாருங்க, நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும். அப்போ அவிசுவாசமா பேசப்படும் போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நாங்க என்ன பண்றோம், எகிப்துக்கே என்ன பண்ணிடுறோம் போயிடுறோம், ஒரு தலைவனை ஏற்படுத்திட்டு நாங்க எகிப்தே ரிட்டர்ன் ஆயிடுறோம். ஒருவேளை நாங்க இந்த வனாந்தரத்துல செத்தா கூட பரவாயில்ல, நாங்க அங்க போய் என்ன பண்ண மாட்டோம், அவங்க கிட்ட வந்து சாக மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இப்படி சொல்லி இருக்கப்படும் போது யோசுவா திரும்ப என்ன பண்ணுவாருன்னா பேசுவாரு. அதை கூட நீங்க வந்து படிக்கலாம் பாருங்க. 6 படிங்க. 14:6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபோனியின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கும் கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.
போனார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். போதும். இந்த வசனங்கள் படிக்கப்படும் போது எப்படி இருக்கு நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபெய்த் அப்படின்றதுதான் நமக்கு புரிய வருது. யோசுவா காலேப் நீங்க வந்து பாருங்க, 10 பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப மெஜாரிட்டி எங்க இருக்கு? 10 பேர் இருக்கு. இவங்க 2 பேர் தான் என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணலாம் வந்து, ஒருவேளை நம்ம தான் என்ன பண்றோம், தப்பா யோசிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றோம் கொடுக்குறோமோ அப்படின்னு. ஏன்னா வந்து மெஜாரிட்டி வரப்படும் போது அது ஒரு சைக்காலஜி அதிகமா வரப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ பார்க்கப்படும் போது ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவங்கள காத்த நிழல் என்ன ஆயிடுச்சு வந்து போயிடுச்சு அப்படின்றத என்ன பண்றாரு சொல்றாருல. இப்ப என்ன அவங்க வீக்காவா இருக்கிறாங்க? அவங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கிறாங்க. எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும் வந்து அவங்க காத்த நிழல் அவங்கள விட்டு போச்சு அப்படின்றதை எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, இவ்வளவு நாள் இருந்தாங்க. இப்ப தேவன் தன்னுடைய ஜனத்தை என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருந்தாலும் அவங்களால காத்து கொண்டு இருக்க முடியுமா? அவங்களால காக்க என்ன பண்ண முடியாது. அந்த ஒரு ஞானம் இருந்ததுனால்தான் யோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க அவங்க காத்த நிலை என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு வந்து கொடுப்பாரு, நீங்க கலகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லப்படும் போது மத்த எல்லா ஜனங்களும் இவங்க என்ன பண்றாங்க வந்து கல்லடிக்கும்படி என்ன பண்றாங்கன்னா வந்துருவாங்க. வரப்படும் போது தேவனுடைய பிரசன்ஸ் என்ன வரும்னா அந்த இடத்துல வந்து நீங்க அப்படியே படிங்க, அது கீழே வந்து அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். 11 படிச்சிடுங்க. 11ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசிக்கிறார்கள்? அப்போ நம்ம வந்து பார்க்க போகும்போது தேவன் ஒரே வார்த்தை தான் கேட்கிறாரு, இந்த ஜனத்துக்கு நான் எவ்வளோ என்ன பண்ணிட்டேன் அற்புதம் அடையாளம் நான் காஞ்சி இந்த மாதிரி வழி நடத்திட்டு வந்தனே, எது வரைக்கும் என்ன பண்றாங்க விசுவாசிக்காம இருக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்றாரு தேவன் வந்து கேட்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். பாருங்க, எகிப்து அவ்வளோ அடிமைத்தனத்துல இருக்கப்படும் போது தேவன் அற்புதமா என்ன பண்ணாரு அந்த ஜனத்தை விடுதலையாக்கி அந்த செங்கடலை பிரிச்சு எவ்வளோ அற்புதங்களை காமிச்சு என்ன பண்ணாரு வழி நடத்தினாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ தேவன் அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லப்படும் போது மோசே சொல்லுவாரு, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, தேவன் இந்த ஜனத்தை கூட்டின்னு வந்தாரு, கூப்பிட்டு போய் என்ன பண்ண முடியல சேர்க்க முடியல, அதனால அழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லப்படும் போது தேவன் லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தை என் காதுல என்ன ஆயிடுச்சு விழுந்துருச்சு அப்படின்றத என்ன பண்ணுவாருன்னா நீங்க பின்னாடி படிச்சீங்கன்னா இருக்கும், அந்த காதுல விழுந்துருச்சு. அவங்க சொன்ன மாதிரியே இது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க நாங்க இந்த வனாந்தரத்திலே செத்தா நலமா இருக்கும்னு சொன்னாங்கல்ல, இந்த வனாந்தரத்திலே நீங்க என்ன பண்றீங்க வந்து செத்து போயிடுவீங்க, 40 வருஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க இங்கே சுத்தி தான் வருவீங்கன்றத என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இப்ப இந்த இடம் தான் அங்க என்ன பண்றாரு எடுத்து எபிரேயர்ல வந்து என்ன பண்றாரு எழுதுறாரு, அந்த ஜனங்கள் சோதனை நாட்கள் என்ன பண்ணாங்க வந்து என்ன கோபம் மூட்டி இவங்க அவிசுவாசமா இருந்ததுனால என் இலைப்பாறுதல இவங்க பிரவேசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபத்திலே நான் என்ன பண்ணேன் ஆணையிட்டேன்னு சொன்னார்ல, அது எங்கதான் நடந்தது, இங்கதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு அப்படின்றதான் நம்ம வந்து பாக்குறோம் சஸ்ல. அப்ப என்னன்னா இந்த ஜனங்கள் தேவன் இவ்வளவு அற்புதமா நடத்தி வந்திருக்கப்படும் போது இந்த அவிசுவாசமான காரியத்தினால அந்த இலைப்பாறுதல பிரவேசிக்கக்கூடிய ஒரு கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்றதான் நம்ம வந்து பாக்குறோம் சஸ்ல. அப்ப இதுல நமக்கு என்ன பொருள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் நீங்க வந்து பாருங்க, தேவன் எங்க கூட்டு போறேன்னு சொல்லிதான் வாக்கு பண்ணி கூட்டு வந்தாரு, கானான் தேசத்துக்கு தான் நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி என்ன பண்ணாரு வந்து இந்த ஜனத்தை கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப டெஸ்டினேஷன் என்னது கானான் தேசம். இப்போ இவங்க எகிப்துல இருந்து வந்தாங்க, வனாந்தர பிரயாணம் என்ன ஆகுது அதெல்லாம் முடிச்சு நீ எங்க போறாங்க கானான் தேசத்துக்கு கொண்டு வரப்படும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்றத நம்ம வந்து பார்த்தோம்னா அவிசுவாசமா என்ன பண்றாங்க பேசுறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, தேவன் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இதுல வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு சார். அப்போ தேவன் என்ன வாக்கு பண்ணார்னா கானான் தேசத்தை வாக்கு பண்ணாரு. அப்போ வாக்கு பண்ணி இருக்கப்படும் போது அந்த வாக்க மறக்கப்படும் போது நிறைய அவிசுவாசமான எண்ணங்கள் நமக்குள்ள என்ன ஆகும் வந்து வர ஆரம்பிக்கும். இப்ப தேவன் நம்மள எங்க வாக்கு பண்ணி கூப்பிட்டு இருக்காரு, நமக்கு எங்க வாக்கு பண்ணிருக்காரு, பரலோக
ராஜ்யத்துக்கு தான் தேவன் என்ன பண்றாரு? மனவாட்டி சபையாகும்படியாக தான், கிறிஸ்துவின் சாயலை அடையும்படியாக தான் தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காரு? வாக்குப்படுத்தி நம்மளுக்கு என்ன பண்ணிரு, வாக்கு கொடுத்து நம்மளை கூட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த வனாந்தர பிரயாணத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம டிராவல் பண்ணக்கூடிய நம்ம விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அவங்க அவிசுவாசத்தினால போல, நம்ம விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணோம்? போகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் சோசல். அப்ப பார்க்கப்படும் போது இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறாரு. அப்படி அழைத்திருக்கப்படும் போது நடுவுல நமக்கு நிறைய என்ன இருக்கும்? சோதனைகள் வரும். இப்ப பரலோக ராஜ்யத்துனா சாதாரணமா போயிட முடியுமா? அங்க போனா என்னென்ன எதெல்லாம் தாண்டணும் அப்படின்னா ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகார ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் போக மாட்டாங்களா? பெரிய ஒரு லிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. இப்படி கொடுத்திருக்கப்படும் போது இவங்க எல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லப்படும் போது இது ரொம்ப பெருசா தான் என்ன இருக்கு. இதெல்லாம் தாண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாரு? நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் என்ன பண்றேன், உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிதான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா வாக்கு பண்ணி நம்மளை அழைச்சிருக்காரு. இப்ப அழைச்சிருக்கப்படும் போது அநேக வார்த்தைகள் வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். கொஞ்ச நாள் பாட அனுபவிக்கிற நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி என்ன பண்ணுவாராம்? நம்மளுடைய பரம ராஜ்யத்துல என்ன பண்ணுவார்? நம்மளை நிலை நிறுத்துவார்ன்றதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். இன்னும் அநேக வார்த்தைகள் நீங்க 1 கொரிந்தியர் நம்ம அந்த வசனம் கூட படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்பட முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்தோத்திரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். அப்ப பார்க்கப்படும் போது அப்போ நம்ம மேல ஒரு குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு அவரு நம்மள என்ன பண்ணுவார? தேவனுடைய வார்த்தை தானே, தேவன் என்ன பண்ணிருக்காரு? வாக்கு என்ன பண்ணிருக்காரு? நமக்கு கொடுத்திருக்காரா? அப்ப பார்க்கப்படும் போது தேவன் இன்னும் அநேக வார்த்தைகளை நமக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்துதான் நம்மள என்ன பண்ணிருக்காரு? இந்த எகிப்தை விட்டு நம்மள என்ன பண்ணிருக்காரு? கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப அப்படி இருக்கப்படும் போது இந்த ஒரு ஓட்டத்தை ஓடக்கூடிய நம்ம எப்படி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு, எப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அப்போ இதெல்லாம் எப்படி அந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்க, இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசத்தினால என்ன பண்ணாங்க? பேசுனதுனால இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரா? அப்போ விசுவாசத்தினால பிரவேசிக்கக்கூடிய நம்ம விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சொல்லக்கூடியவர்களாகும், அதன்படி செய்யக்கூடியவர்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னா விசுவாசிக்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா தேவன் நம்மளை அழைச்சிருக்காருன்னு சொல்லி அந்த ஒரு ஓட்டத்தை ஓடுறதுக்காக தான் தேவன் நம்மளை வழி நடத்துறாரு சொல்லி நம்மள என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நம்ம பார்க்கப்படும் போது கூட யூதா 24ஆம் வசனம் கூட படிங்க. யூதா 24. யூதா 24ஆம் வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும். போதும். அப்ப நம்ம பார்க்கப்படும் போது ஆக்சுவலா நம்மள தேவன் எப்படி நிப்பாட்ட வல்லவரா இருக்காரா? ஃபால்ட்லெஸ்ஸா நிறுத்தத்துக்கு தேவனுக்கு என்ன இருக்கான்? தேவனுக்கு எவ்வளவு பவர் இருக்கான்? இந்த வசனத்தின்படி பார்க்கப்படும் போது தேவன் நம்மள ஒரு ஃபால்ட்லெஸ்ஸா நிறுத்தத்துக்கு தேவனுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு அப்படின்றது வேத வசனம் என்ன பண்ணப்படுது நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கா? அப்போ நம்ம பார்க்கப்படும் போது இப்போ தேவன் வாக்கு பண்ணி தான் நம்மள என்ன பண்றாரு? இப்போ ஃபால்ட்லெஸ் சொல்லப்படும் போது ஒரு சின்ன ஒரு பொய் சொல்ல கூடாத அளவுக்கு கூட தேவனால நம்மள என்ன பண்ண முடியும்? நிப்பாட்ட முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃபெய்த்ல அடி எடுத்து வைங்க. தேவனால செய்ய முடியுமா முடியாதா? முடியும். அப்போ ஏன் நம்ம சொல்றதுக்கு இடிக்குது அப்படின்னா எது வேலை செய்யுது நமக்கு?
ஃப்ளஷ் என்ன பண்ணுது? வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா ஃப்ளஷ் இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன வருது. ஆனா ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபெய்த்ல என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அடி எடுத்து. ஏன்னா தேவன் வாக்கு பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் சொன்னா என்ன பண்ணுவாரு, செய்வாரு. அந்த ஜனங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா தேவன் செஞ்சாரா இல்லையா? கடைசியா சொல்லப்படும் போது யோசுவா சொல்லுவாரு, பாரு நீ புரட்டி பாரு, நான் சொன்னதெல்லாம் செஞ்சனா இல்லையா, எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கோ பாத்துக்கோ அப்படின்றத என்ன பண்றாரு சொல்றாரா? தேவன் வாக்கு பண்ணா என்ன பண்ணுவாரு, செய்வாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, தேவன் இப்படி வாக்கு பண்ணி தான் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. இப்படி கூப்பிட்டு இருக்கப்படும் போது நம்ம மனவாட்டியா ஓடி நம்ம அதை முடிப்போம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? நம்மளால முடியாது இந்த ஒரு ஓட்டத்தை ஓட. அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஓட்டத்தை ஓட நம்மளால முடியாது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன், தேவனுடைய ஆவி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு ஓட்டத்தை நம்மளால ஓடி முடிக்க முடியும். அதை தேவன் செய்யறன்னு சொல்லிதான் என்ன பண்ணிருக்காரு, நம்மள அழைத்து கொண்டு நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், விசுவாசிக்க கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ இந்த விசுவாசத்துக்கு குறைவா எது நம்மள இடிக்கும் அப்படின்னா, நீங்க பார்க்கப்படும் போது நம்ம மாம்ச சிந்தை என்ன ஆகும், இடிக்கும். நீங்க பாருங்க, இப்போ நம்ம நல்லா இருக்கப்படும் போது என்ன யோசனை வரும்னா, நம்ம நல்லா தேவனுக்குள்ள நம்ம வளரப்படும் போது, நல்லா நடக்கப்படும் போது நம்ம மனவாட்டி என்ன ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன வரும். இதோ ஒரு வேளை நம்ம கொஞ்சம் டவுனா இருக்கோம், தேவனுடைய வார்த்தைக்கு சரியா நடக்கல, இது பண்றோம் அப்படின்னா உடனே என்ன வரும், உடனே என்ன வரும், நீ எல்லாம் எங்க, நம்ம மனசாட்சி என்ன பண்ணும், சொல்லல நீ எப்படி ஆவ அப்படின்றது என்ன வரும், ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதா என்ன இருக்கும்ல. அப்ப நம்ம பார்க்கப்படும் போது, அப்போ இந்த ஒரு விசுவாசம் எதன் மேல நிக்குது? இப்ப நான் செய்யப்படும் போது மனவாட்டி ஆயிடுவேன், இப்ப குறையப்படும் போது போக மாட்டேன் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் எதன் மேல நிக்குது? கிரியின் மேல என்ன பண்ணிட்டு இருக்கு, நின்னுட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சார். அப்ப என்னன்னா நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேலையும் தேவனுடைய எழுத்தின் மேலேயும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சார். அப்ப என்னன்னா, அப்போ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஓட வேண்டியதா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப என்னன்னா, விசுவாசத்தை மட்டும் போதுன்றது என்ன இல்ல. ஆனா விசுவாசிக்கப்படும் போது அதுக்குண்டான கிரியை செய்யக்கூடிய ஒரு பலத்தை தேவன் என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. அப்போ தேவனுடைய ஆவிய என்ன பண்ணுவாரு, நமக்கு கொடுப்பாரு. தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க இருக்கப்படும் போது என்ன பிளவு வருது, தேவனுக்கும் நமக்கும் இருக்க கனெக்ஷன் என்ன ஆகுது, பொல்லாத இருதயம் வந்துருது இல்ல. அப்ப நம்ம பார்க்கப்படும் போது விசுவாசத்தினாலே வேதவசனம் நம்ம இருதயத்தில் போகும்போது அந்த விசுவாசம் சும்மா விடுறது இல்ல, அது கிரியா தேவன் என்ன பண்ணுவார், கன்வெர்ட் பண்ணுவார். விசுவாசத்துக்கு ஒரு பலன் என்ன இருக்கு, இருக்கு. விசுவாசம்ன்றது ஒரு விதை போல இருந்ததுன்னா அது விதை உள்ள போய் மறுபடியும் என்ன ஆகும், ஒரு மரமாவோ ஒரு செடியாகவோ என்ன இருக்கு, வளரக்கூடியதா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதே போல வேத வசனம் அந்த தேவன் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கப்படும் போது அது கண்டிப்பாவே நமக்கு என்ன பண்ணோம்னா கிரியில என்ன பண்ணோம், கொண்டு வரும். இப்ப நம்ம பண்றது எல்லாமே எப்படின்னா, நம்ம கிரியை பார்ப்போம், கிரியை பார்க்கப்படும் போது எதை டவுன் பண்ணிடுறது, விசுவாசத்தை என்ன பண்ணிடுறது, டவுன் பண்ணிடுறது. விசுவாசத்தை டவுன் பண்ணக்கூடாது. நம்ம விசுவாசத்தை நம்ம மேல தூக்கி வச்சு விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணோம், கிரியை செய்யக்கூடியவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மாற வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சார். ஏன் அப்படின்னா விசுவாசம் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அது நம்மள என்ன பண்ணாது, பூஸ்டே செய்யாது. அப்போ நம்மள ஒரு ஊண்டுதல என்ன பண்ணாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப என்னன்னா தேவனுடைய வாக்கு மேல நம்ம விசுவாசம் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஜனத்தை தேவன் என்ன பண்ணாரு, வழி நடத்திட்டே வந்துட்டு இருந்தாரா. இப்போ லாஸ்டா என்ன சொன்னாருன்னா, இந்த ஜனத்துக்கு இவ்வளோ செஞ்சு கூட இந்த ஜனம் என்ன பண்ணல, என்ன விசுவாசிக்கலையே அப்படின்றத என்ன பண்ணாரு, கேட்டாரு. எவ்வளோ அற்புதம் அடையாளங்கள் இந்த ஜனத்துக்கு நான் செஞ்சேனே, ஆனா என்ன பண்ணல, என் வார்த்தையை விசுவாசிக்கலையே அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. இப்ப நீங்க பாருங்க, தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, அற்புத அடையாளம் காமிச்சிருக்காரா? என்ன அடையாளம் காமிச்சிருக்காரு? நமக்கு தேவன் வழி நடத்துறாருக்கு என்ன அடையாளம் கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவி எப்படியேதான் இருக்கு, ஒரு அடையாளமா தானே இருக்கு, ஒரு முத்திரையா தானே இருக்கு. அப்ப நம்ம பார்க்கப்படும் போது இந்த வேத எழுத்துக்களை படிக்கப்படும் போது நமக்கு புரியுது, இந்த வார்த்தைகளை பேசப்படும் போது நமக்கு புரியுது அப்படின்னா அதுவே எப்படியா இருக்கு,
ஒரு அடையாளமா ஒரு சைனா தான் என்ன இருக்கு வந்து இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். தேவனுடைய பார்வை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய கைடன்ஸ் எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்து வழி நடத்துறாரு. அது எப்படியா இருக்குன்னா ஒரு அடையாளம், ஒரு அத்தாட்சியா என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். இப்ப தேவன் அப்படி கொடுத்து வழி நடத்தப்படும் போது நம்ம அப்படியே ஒண்ணும் தாண்டி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் வந்து விசுவாசத்தை நம்ம பெருக்கி கொண்டே போகணும் வந்து. இப்ப நீங்க வந்து பாருங்க, அந்த ஜனத்தை அவ்வளவு அற்புதம் அடையாளம் காட்டி வழி நடத்தி இருக்கப்படும் போது அந்த விசுவாசத்துல அவங்க வளர்ந்து கொண்டே என்ன பண்ணிருக்கணும் வந்து போயிட்டு தேவன் இதை என்ன பண்ணுவார் வந்து செய்வாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும், விசுவாசம் இருந்திருக்குமா? ஒரு வசனம் வேணா படிக்கலாம், வேகமா படிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 29-30 படிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போதும். இப்ப என்ன தேவன் என்ன சொன்னார்னா, எகிப்துல செஞ்சது போலவும் மற்ற ஜனங்களுக்கு செஞ்சது போலவும் இப்ப என்ன பண்ணுவாரு வந்து செய்வாருன்னு சொல்லிதான் மோசே என்ன பண்றாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாரு, அனுப்புறாரா? அப்ப அனுப்பப்படும் போது இவங்க விசுவாசத்தினால என்ன பண்ணிருக்கணும் வந்து வளர்ந்துருக்குமா? தேவன் எனக்கு என்ன பண்ணாரு, இதெல்லாம் செஞ்சு இவ்வளவு தூரம் கூட்டணும் வந்தது தேவன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்க சிந்தையில ஏத்தி வச்சிருக்கணும் வந்து. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவன் வழி நடத்தின விதத்தை மறந்துட்டாங்க. ஒவ்வொரு டைம் என்ன பண்றாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணக்கூடியவர்களாக என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா தேவன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, சைன் காமிச்சிட்டாரு, நான் இருக்கிறேன், நான் நடத்துறேன் அப்படின்றதுக்கு. அப்போ நம்ம வந்து பார்க்கப்படும் போது இது நீங்க கூட பாருங்க, தாவீதோட வாழ்க்கையில அவரு வந்து கரடியை என்ன பண்ணாரு வந்து கரடி அடிச்சாரா, ஜெயிச்சாரா? அடுத்து எங்க போறாரு, யார் அடிக்க போறாரு? கோலியாத் என்ன பண்றாரு, அடிக்க போறாரா? விசுவாசம் என்ன ஆகுது வந்து வளர்ந்து கொண்டே என்ன ஆகுது, போதில்ல, பேலன்ஸ் பண்ணுது இல்ல, அது வந்து அப்போ பேக்கப் இருக்குல்ல. அப்போ பார்க்கப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் வழி நடத்துறதுக்கு நிறைய அடையாளத்தை தேவன் என்ன பண்ணிட்டே இருக்காரு வந்து வைத்து கொண்டே வராரு. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும், தேவன் நம்மளை நடத்துறாருன்ற ஒரு எண்ணத்தை நம்ம அதிகமா என்ன பண்ணிக்கணும். ஒரு கஷ்டம் நம்மளுடைய வாழ்க்கையில உலகத்தின் ரீதியாகவும் சரி ஆவிக்குரிய ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் என்ன வரும்னா நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா தேவன் நம்மள வழி நடத்துந்த விதத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தேவன் இந்த ஒரு காரியத்துல என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே நடத்தினார்ல, இதையும் என்ன பண்ணுவாரு வந்து நடத்துவார் சொல்லிட்டு விசுவாசத்தினால நம்ம இன்னும் என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்கு, மேலோங்கி நம்ம போகக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். ஆனா அந்த ஜனங்கள் அதை என்ன பண்ணல, செய்யாம விட்டுட்டாங்க. அவிசுவாசம் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள வந்தது. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம பழைய காரியங்கள் தேவன் நடத்தின விஷயத்த வச்சு நம்ம இன்னும் மேல என்ன பண்ணோம், அதுதான் நம்ம பாடத்துல பாக்குறோம். சோதனை இன்னும் போக எப்படி இருக்குமா வந்து அதிகமாயிட்டே போகும். அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய விசுவாசமும் பெருக்கி கொண்டு போகப்படும் போது அதுக்குண்டான கீழ்ப்படிதலும் நமக்கு என்ன பண்ணணும்னா வளரக்கூடியதா என்ன இருக்கும்னா இருக்கும். விசுவாசம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா புஷ் பண்ணி நம்மள தேவனுக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு நேராக நம்மள என்ன பண்ணோம்னா நடத்தும் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பாக்குறோம் சரஸ்வதி. அப்ப என்னன்னா இது ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குன்னா இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா தேவனுடைய வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணிக்கணும் வந்து முடித்து கொள்ளணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா தேவன் இவ்வளவு நாள் நடத்தி வந்ததை என்ன பண்ற கூடாது, மறக்க கூடாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ரெண்டாவது பாயிண்டா புரிஞ்சுக்கிறோம். மூணாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த ஜனங்கள் வந்து விழுந்து போறதுக்கு உண்டான காரணம் என்ன பார்த்தனா, அங்க வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஜனங்கள் என்னுடைய வழி என்ன பண்ணிக்கலையா, புரிஞ்சிக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அவிசுவாசமா என்ன பண்ணாங்க. அப்போ தேவன் வழி நடத்துற விதம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா வழினா என்ன குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப கூட என்ன சொல்லுவாங்க சில பேர்லாம் வந்து, என் வழியில நீ என்ன பண்ணாத, குறுக்க வராத அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அதனுடைய பொருள் என்ன, நான் எடுக்கின்ற முடிவு, நான் எடுக்கின்ற தீர்மானம், இந்த இதுலாம் நீ நான் எடுக்கின்ற பிளான் எல்லாம் நீ என்ன பண்ணாத வராத அப்படின்றது தானே அதனுடைய பொருள் வந்து. அப்போ தேவனுடைய வழி, தேவன் வழி நடத்தக்கூடிய ஒரு விதம் என்ன இருக்கு வந்து ஒரு மாடல் இருக்கு. ஒரு என்ன பண்றாரு அவர் வந்து அந்த மாதிரிதான் நடத்துறாரு. அதை என்ன பண்ணிக்கலாம் இவங்க வந்து புரிஞ்சிக்கல அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம். இப்ப நீங்க வந்து பார்க்கப்படும் போது தேவன் வழி நடத்தக்கூடிய ஒரு விதம் அப்படின்றது பார்த்தோன்னா தேவன் எப்பவுமே என்ன பண்ணுவார்னா ஒரு பலவான வச்சு பலவான என்ன பண்ண மாட்டாரு, அடிக்க மாட்டாரு. ஒரு பலவீனரை வச்சு பலவான் என்ன பண்ணுவாரு, அடிப்பாரு. இப்ப நீங்க வந்து பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வரப்படும் போது பெலிஸ்தர்ல யாரை கூட்டின்னு வந்து நிப்பாட்டுறாங்க,
நல்லா ஆள் வெயிட்டா என்ன பண்றாங்க வந்து கோலியாத்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க நிப்பாட்டுறாங்க. அவன் பலவானா என்ன பண்றான் இருக்கிறானா? அப்ப இருக்கப்படும் போது நீங்க வந்து பாருங்க, இங்க யார் வரா? தாவீது எப்படி இருக்கிறாரு? பலவீனமா என்ன பண்றாரு இருக்கிறாரா? ஆனா ரெண்டு பேருக்கும் மேட்சிங்கே இல்ல. ஆனா யார் வின் பண்ணா வந்து? தாவீது என்ன பண்ணாரு வந்து வின் பண்ணாரா? அப்போ தேவனுடைய வழி நடத்தக்கூடிய ஒரு விதமே எப்படின்னா, பலவீனரை கொண்டு பலவான என்ன பண்ணுவாரு அடிப்பாரு. அப்போ நம்ம வந்து பார்க்கப்படும் போது நீங்க வேதாகமத்துல எல்லா இடத்துலயும் நீங்க எடுத்து பாருங்க, ரொம்ப கம்மியான பீப்புள் போய் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து அடிச்சு என்ன பண்ணுவாங்க வந்து ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க வருவாங்க. ஏன்னா தேவன் அப்படித்தான் என்ன பண்றாரு அந்த ஜனத்தை வந்து வழி நடத்துறாரு அப்படின்றதான் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நமக்கு பலவானா யாரு இருக்கா? நம்மளுடைய சத்துரு யாரு? சாத்தான் எப்படி இருக்கான் வந்து சத்ரு என்ன பண்றான்? அவன் எப்படி இருக்கான்? பலவானா இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். தேவன் இல்லாம நம்ம ஒரு நிமிஷம் கடக்கிறதே பெரிய ஒரு காரியம். இந்த பூமியில தேவன் இல்லாம ஒரு நிமிஷம் இந்த பூமியில நம்ம கடக்கிறதே எப்படி இருக்கு? ஏன்னா நம்மளுடைய சத்ரு அவ்வளோ பெரியவன், அவ்வளோ எப்படி இருக்கான் வந்து வல்லமை கொண்டவனா இருக்கான். இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா நம்மளை வச்சு யார் அடிக்கிறாரா வந்து? சாத்தான் சத்ரு என்ன பண்றாரு அடிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ சாத்தான் மட்டும் இல்ல, சாத்தான் பார்க்கப்படும் போது அப்போ பாவம் மரணம், கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த மரணத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஓட்டத்தை தான் தேவன் என்ன பண்றாரு நம்மள கூட்டி கொண்டு என்ன பண்றாரு நடத்துறாரு. அப்ப பார்க்கப்படும் போது சின்ன வயசுல இருந்தே இந்த பாவம் இச்சை இதுலயே நம்ம என்ன பண்ணிருப்போம் வந்து வளர்ந்து கொண்டு இப்ப அதை ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரப்படும் போது தேவனால நம்மள என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேத வசன அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்னா என்ன? தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிறது தான் என்ன இருக்கு மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். தேவனுடைய வார்த்தை என்னன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கான் வாக்கு பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. அப்போ நம்மளுடைய பலவான்லா எதிரிகள் இருக்கப்படும் போது நம்ம பயப்படக்கூடாது வந்து அவங்களாம் நம்மள இது பண்றாங்களே. நமக்கு பலனா யாரு இருக்கானா தேவன் என்ன பண்றாரு நமக்கு பலனா இருந்து நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்றதான் நம்ம வந்து பாக்குறோம் சோசியல. ஆகவே என்னன்னா நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இவ்வளவு பலவான்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு பலனாக இருந்து அதுதான் வசனம் என்ன சொல்லப்படுறதுன்னா உலகத்தின் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை என்ன பண்றாரா வந்து தெரிந்து கொள்கிறார் அப்படின்ட்டுதான் நம்ம வேத வசனத்தை படிக்கிறோம். தேவனுடைய பலவீனம் என்பது மற்ற எல்லா பலவீனத்திலும் காட்டிலும் பலனுள்ளதா என்ன இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்குன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. ஆகவே என்னன்னா நம்ம பலவீனர் தான், ஆனா தேவன் நமக்கு பலனாக இருந்து அதனாலதான் வேத வசனம் எவ்வளையோ வசனங்கள் சொல்லுது. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிற யாவரும் என்ன பண்றாங்களாம் ஒருவராலே உண்டாக்கப்பட்டிருக்க. அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டி சின்ன என்ன பண்ணல இல்ல, நமக்கு யார் சேவியரோ அவர் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டியா என்ன பண்றாரு. நம்ம எப்பவுமே நம்ம சின்னதான் ஐடென்டிட்டியா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோம். நம்ம சின்ன தாண்டி சின்ன ஜெயிச்சவர் நம்ம கூட என்ன பண்றாரு இருந்து நமக்கு என்ன பண்றாரு வழி நடத்துறாருன்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தில நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கடந்து போக வேண்டியது இருக்கு அப்படின்றதான் நம்ம வந்து பாக்குறோம் சோசல்ல. ஆகவே என்னன்னா நம்ம ஒரு வசனத்தை படிச்சு நம்ம நிறைவு பண்ணிடலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதான். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். போதும். அப்போ இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம் இந்த 3 வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? பரலோகத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்காரு வைத்திருக்காரு. ஆனா சோதனை என்ன இருக்கு. அது என்னன்னா விசுவாச சோதனையா இருக்கு. அந்த சோதனை ஜெயிக்கப்படும் போது தேவன் என்ன பண்றாரு மகிமையும்
கணத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம் சோசியல். அப்ப என்னன்னா நம்ம விசுவாசத்தை கொண்டு கிரியில நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நம்ம வளர வேண்டியது இருக்கு. நம்ம கிரியை பார்த்து விசுவாசத்தை குறைத்து கூடாது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதுன்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. அப்போ சின்னதா ஒரு ஸ்டோரி பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம். இப்போ ஒருத்தர் சொல்லும் போது ஒரு ஸ்டோரி என்ன பண்ணாருன்னா சொன்னாரு, ஒரு நடந்த சம்பவம் வந்து ஒரு காட்டு பகுதியில வந்து நிறைய வீடுகள் என்ன இருந்துதான். அப்ப இருக்கப்படும் போது அங்க திடீர்னு ஒரு ஃபயர் வந்து எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப எரிஞ்சு போயிடுச்சான். இருக்கிற வீடு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா நாசமாக்கி வாங்கி வச்ச பொருள் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா கருகி போன ஒரு நிலையில இருக்கப்படும் போது அப்ப எல்லாருமே காலைல ஏற்றி பார்த்துட்டு அலறி அழுதாங்களாம். இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணேன், சேர்த்து இப்படி நான் நடந்தேனே, எல்லாமே என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து எல்லாருமே அழுவப்படும் போது அங்க ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கூலா என்ன பண்ணிட்டு இருந்தாராம். வந்து அப்படியே கூலா ஒரு இதுவா நின்றுட்டு இருந்தாராம். நின்றுட்டு பக்கத்துல அழுவுறவனை பார்த்து சொன்னாரா, டேய் ஏன் அழுவுற, கடவுள் என்ன செத்தா போயிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணாராம் வந்து சொன்னாராம். அப்ப நம்ம வந்து பார்க்கப்படும் போது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த அழுவக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல எல்லாரும் நெகட்டிவ் இதுதான் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. அவர் மட்டும் என்ன பண்ணாருன்னா தேவன் என்ன பண்றாரு, இதெல்லாம் மாத்துறதுக்கு தேவனுக்கு சாதாரண ஒரு விஷயம் என்ன பண்ணாருன்னா யோசிச்சாரு அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம் சோசியல். ஆகவே என்னன்னா நம்ம எப்பவுமே தேவன் நடத்துவார். அதனாலதான் ஆபிரகாம் கூட பாக்குறோம், தேவன் என்ன பண்ணாரு நடத்துவார் சொல்லி விசுவாசத்தினால என்ன பண்ணாருன்னா அவரு தன்னுடைய குமாரனை என்ன பண்ணாரு பலி செலுத்தினார் தான் நம்ம வந்து பாக்குறோம். ஆகவே நம்மளை அழைத்த தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை காத்து என்ன பண்ணுவாரு நடத்துவாரு. விசுவாசத்தினால இருந்து விசுவாசம் மட்டும் இல்ல கிரியில நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, வளர்ந்து நம்ம பரிபூர்ண நிலை அடைய தேவன் நம்ம ஒருக்கும் திருப்பி செய்து வழிநடத்துவாராக. ஆமீன்.